வணக்கம். அதிமுகவில் சேர உள்ள அர்ஜுன் ஆதவ், என்னிடம் அனைத்து ஆதாரங்களும் உள்ளது. எஸ் பாலாஜி கருத்து. அர்ஜுன் ஆதவ் அவர்கள் தற்பொழுதுதான் புதியதாக ஞானோதயம் பெற்றவர் போன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நான் போராடி வருகிறேன் என்று கூறுகிறார். இவர் இவ்வளவு நாள் எங்கே சென்றிருந்தார்? கடந்த 30 ஆண்டுகளாக எங்களது தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழகம் மற்றும் அன்று இந்தியா முழுக்க உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இப்பொழுது வந்த இவர்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி வாங்கி தருவது போன்று பேசி வருகிறார். இதை நாங்கள் காலம் காலமாக பார்த்து விட்டோம். இதுபோன்று புதியதாக வருபவர்கள் இப்படித்தான் பேசி அடுத்தது இருக்கும் இடம் தெரியாமல் சென்று விடுகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் திருமாவளவன் அவர்களும் இது பற்றி பேசிய போது, அர்ஜுன் ஆதவ் அவர்கள் கட்சிக்குள் பேச வேண்டிய அனைத்தையும் பொதுவெளியில் மேடைகளில் பேசி வருகிறார். மேலும் கடந்த 2 மாத காலமாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஒரு முறை கூட நேரடியாக பதில் அளிக்கவில்லை, எழுத்துப்பூர்வமாகவும் பதில் அளிக்கவில்லை. அனைத்தையும் எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக அறிவித்திருந்தார். இது கட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டிய செய்தி, ஆனால் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தார். இது கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு தெரிந்தும் தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருந்தார். மேலும் அவர் எங்களிடம் மன்னிப்பு கடிதத்தை எழுதி தனது தவற்றிற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தால் அவரை மீண்டும் கட்சியில் இணைத்திருப்போம். ஆனால் அவர் அதையும் பொதுவெளியிலேயே பேசியிருந்தார். இது எப்படி நியாயமாகும்? ஒரு கட்சியில் இருப்பவர்கள் கட்சியினுடைய தலைமையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு கட்சியினுடைய தலைமைக்கு கடிதத்தை அனுப்ப வேண்டும். ஆனால் எதையுமே அவர் செய்யவில்லை. எனவே அவரை எதிர்காலத்தில் கட்சியில் சேர்க்கக்கூடிய நிலைமை இல்லாமல் சென்றுவிட்டது என விளக்கம் அளித்திருந்தார். ஆதவ் அர்ஜுனா அவர்களும், நான் கனத்த இதயத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுகிறேன். நான் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கரின் வழியில் பாடுபடுவேன். அனைவருக்கும் சமத்துவம், சமூக நீதி போன்றவற்றை வலியுறுத்தி பாடுபடுவேன். நான் கட்சியில் இணைந்த போது எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் இருந்தேன். ஆனால் தற்பொழுது கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ளும் பொழுது எனது மனம் வலிக்கின்றது. கனத்த இதயத்தோடு தான் இந்த முடிவை எடுக்கின்றேன். ஏனெனில் நான் பேசக்கூடியவற்றை அரசியல் சாயம் பூசி அது எனக்கும் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை பெரிதாக்குகிறது. இவ்வாறு நடைபெற்று கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை. எனவேதான் நான் இந்த முடிவை எடுக்கின்றேன் என தனது விளக்கங்களை செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். மேலும் எந்த கட்சியில் இணைய உள்ளீர்கள் என்று கேட்டதற்கு யோசித்து அறிவிக்கின்றேன் என குறிப்பிட்டிருந்தார். இது பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜியிடம் கேட்டபோது, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவில் சேருவதற்காகத்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது பற்றி எங்களிடம் அனைத்து ஆதாரங்களும் உள்ளது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அது கட்சியினுடைய தலைமைக்கும் எங்களுக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் அதற்கு அவர் சிறிதும் மன்னிப்பு தெரிவித்தோ விளக்கம் அளித்தோ எங்களுக்கு எந்த கடிதத்தையும் அளிக்கவில்லை. அனைத்தையும் பொதுவெளியில் மக்களிடம் தெரிவிக்கின்றேன் என்று கூறி வருகிறார். மதுரையில் 25 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்ற முடியவில்லை. இது அனைவருக்கும் தெரியும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுதுதான் தெரிந்து கொண்டது போன்று பேசுகிறார். மேலும் சமத்துவம், சமூக நீதி என்று பேசுகிறார். திமுக கூட்டணியை உருவாக்கிய போது அங்கு அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதியை உறுதி செய்தவர் இவர்தான். சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடிய இவர் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கித்தர முன்வரவில்லை? மேலும் இவர் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று கூறி வருகிறார். என் மீது எத்தனை வழக்குகள் உள்ளது? சிந்தனை செல்வனின் மீது எத்தனை வழக்குகள் உள்ளது? பனையூர் பாபு, வன்னி அரசு, அண்ணன் ரவிக்குமார், ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்களின் மீது எத்தனை வழக்குகள் உள்ளது என்று இவருக்கு தெரியுமா? நாங்கள் அனைவரும் வழக்குகளை கடந்துதான் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறியுள்ளோம். திமுகவோடு உறவாடி சட்டமன்ற உறுப்பினர்களாக கூடிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்களது உழைப்பை பார்த்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தார். திருமாவளவன் அவர்கள் தாய் உள்ளம் கொண்டவர். அவர் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர். அவர் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற மனநிலையில் செய்யக்கூடியவர் இல்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் பொழுதே அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது. மேலும்
அவர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைகிறார் என்ற செய்தியை பலர் கூறுகிறார்கள். அது முற்றிலும் பொய். அதிமுகவோடு இணைவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.